இந்த மத்தியான வேளை உங்களுக்கு சொல்ற காரியம் என்னன்னா, உங்களுக்கு நன்மைகள் வேண்டுமா, ஆசீர்வாதம் வேண்டுமா, சமாதானம் வேண்டுமா, விடுதலை வேண்டுமா, எது வேணும் என்றாலும் நீங்க வேதத்தை படிக்கணும். அல்லேலூயா. பைபிளை படிக்கணும், சத்தியத்தை கேட்கணும், வசனம் படிக்க தெரியலையா, பிரசங்கத்தை கவனிக்கணும், சத்தியம் உங்க வருகிற போது கவனிக்கணும். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. சத்தியத்தை சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் உங்களுக்கு நன்மைகள் தரும். அல்லேலூயா. அம்மே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம ஆராய்க்கிறோம். அப்படி உண்மையுள்ள தெய்வம், உயிருள்ள தெய்வம். அவர் சும்மா அவர் பார்த்தீங்கன்னா மனுபுத்திரர் கிடையாது, மனமாற மனுபுத்திரர் கிடையாது, அவர் பொய் சொல்ல மனுபுத்திரர் கிடையாது. அவர் பார்த்தீங்கன்னா உயிருள்ள தெய்வம். அவர் சொன்னதுதான். அவரை ஆசீர்வதிப்பா ஆசீர்வதிப்பார், அவ்வளவுதான். நீங்க என்ன அவருக்கு என்ன சொல்றா அதை ஃபாலோ பண்ண மாத்திரம் நமக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். இஸ்ரவேல் ஜனங்க இன்னும் ஃபாலோ பண்றாங்க. இப்பவும் அவங்க வசனம் படிக்கிறாங்க, டெய்லி அவங்க வசனம் படிப்பாங்க, டெய்லி வார்த்தைகள் படிப்பாங்க, டெய்லி தெய்வத்தை தேடுவாங்க. தேட தெய்வம் அவங்களை ஆசீர்வாதத்தை உயர்த்தி கொண்டு போயிட்டே இருக்காரு. ஆமென். அல்லேலூயா. சின்ன ராஜ்யம் தான் உலகத்தையும் அதை ஆண்டு கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் நம்பிக்கை இருக்கு? அவர்களை ஆசீர்வதித்த தெய்வம் நம்மை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டை நம்புகிற பழைய ஏற்பாடு நம்புகிற அவங்களுக்கு ஆசீர்வாதம் வருதுன்னா, புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து நம்புகிற நமக்கு நன்மைகள் வரும். அல்லேலூயா. நம்ம தரித்திரம் மாறும், நம்ம ஊத்திரம் மாறும், எல்லாம் மாறும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி தெய்வத்தை நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.